இந்த உலகத்தில் சிறந்த சுதந்திரம் பொருள் என்னவென்று சொன்னார். சாலிஹான மனைவியை கேட்டார்கள். இந்த உலகத்தில் ஒரு மோகனுடைய வெற்றி அவர் பெறுகின்ற சாலிஹான மனைவியை பொறுத்திருக்கிறது. அதே போன்றுதான் அவர் பெறுகின்ற சாலிஹான கணவரை பொறுத்திருக்கிறது. எனவேதான் உங்களுடைய பெண்களை யாருடைய தீனும் கொடுக்கும், யாருடைய மார்க்கம் பெற்றும் நல்ல நல்ல நற்பண்புகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ திருத்திருக்கிறதோ அதை ஆண்கள் கேட்டால் உங்கள் பெண்களை கொடுத்து விடுங்கள் என சொன்னார்கள். பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பெண் மனப்பிடிக்கப்பட்டாலும் மார்க்கப்பெற்றும் இறையச்சொல்லவர் என்ற காரணம், நற்குணம் என்ற காரணம் இருக்குமானால் அத்தகைய பெண்ணை மனமுடித்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லதாக சொன்னார். அப்ப ஒரு திருமண வாழ்க்கையின் வெற்றி என்பது சாலிஹான ஜோடி பொருத்தம் என்பதை தெரிவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பேரவர்களால் இன்றைய மணமக்களை அல்லாஹ் அப்படியே ஆக்கியார் கொள்வாங்க. சாலிஹ் என்பதற்கு அர்த்தம் கூறுகிற எல்லோருக்கும் தெரிந்த தகவல் தான் இறையச்சமுடையவர்கள் நல்லோர்கள் என்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ செல்வங்களை பார்க்கிறோம், ஆனால் குடும்பத்தில் எப்பொழுது நிம்மதி இருக்கும்? 24 மணி நேரம் டிவியிலே மூடி இருக்கும் அல்லது பல்வேறு தவறுகளை செய்பவர்கள் தொழிலுக்குரிய நேரமெல்லாம் தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எனவேதான் சொல்லப்படுகிறது அதுதான் மார்க்கெட்டிங் நிம்மதியை பெற்றுத் தரக்கூடிய மிக முக்கியமான கல்வி. ஒரு பெரிய நிர்மாணமாகிறது. தன்னுடைய மனைவியை முதலாவதாக சந்திக்கிறார்கள். முதல் நைட்டில் பார்த்த உடனே அவர்களுக்கு அவ்வளவு கண்குளிர்ச்சியான மனைவி. உடனே 2 ரக்காத்து தொழுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அவர் தக்பீர் கட்டியவுடன் பின்னால் வந்து அந்த பெண் தொழுகைக்காக நின்று வருகிறார். தொழுது முடித்துவிட்டு அவர் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறந்த மனைவியை கொடுத்ததற்காக ஒரு முறை உனக்கு நன்றி சொல்கிறேன். சாலிஹான மனைவியை கொடுத்ததற்காக, இறைச்சமுள்ள பெண்ணை கொடுத்ததற்காக 100 முறை நன்றி சொல்கிறேன் என்று சொன்னார். ஏனெனில் அந்த பெண் உடனடியாக பின்னால் தொழ வேண்டுமானால் ஒதுவோடு இருக்க வேண்டும். மற்ற எப்படி தொழுவது என்று தெரிந்திருக்க வேண்டும். மார்க்க ஞானம் வேண்டும் அல்லவா? அதை அப்படி சொன்னார்கள் என்று வரும். இந்த பண்புகள் மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அதே போல சாலிஹ் என்பதற்கு இன்னொரு பொருள் சொல்வாங்க, இணக்கமானவர்கள். ஒரு ஆணுக்கு இணக்கமாக மனைவியும் மனைவிக்கு இணக்கமாக கணவனுக்கு எந்த குடும்பம் அமைகிறதோ அந்த குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்க முடியும். அதற்கு பெரிய உதாரணத்தை எங்கும் தேட வேண்டியதில்லை. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இணக்கமான மனைவி. மிக இக்கட்டான நேரம், இந்த உலகமே ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிய நேரம், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொல்லி உடனடியாக முதலாவதாக ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இது ஹஜ்ஜுடைய மாதம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இக்கட்டான நேரத்தில் கூட எதையும் பேசாத மனைவி அன்னை ஹாஜர். அவ்வளவு தூரத்தில் யாருமே இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு வருகின்ற பொழுது கூட அல்லாஹ் அமரக பிஹாதா, இது இறைவனின் உத்தரவா என்ற ஒற்றை கேள்வி ஆம் என சொல்ல இதெல்லாம் ஐயோனா பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்குவாங்க. இந்த ஒரு இணக்கமான மனைவியும் இணக்கமான கணவன் சாலிஹ் என்பதற்கு இறையச்சமுடையவர் என்பதற்கும் அல்லது இன்னொரு லோகவி மீனிங் அடிப்படையில் பார்த்தால் இணக்கத்தை தங்களுக்கு முந்தைய பரிமாறிக் கொள்பவர்கள் என்று இந்த பண்புகள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல நம்மையும் நமக்கும் நம்மிடத்தில் அல்லாஹ் அந்த சகாஜிகளின் பண்பை இன்று திருமணத்தின் மூலமாக இந்த பண்புகளிலும் இந்த சாலிஹான இவருடைய இன்மை மனதை நீருலக வாழ்நாள் முழுமையாக அருள் புரிவானாக எங்களை எல்லோரும் சார்பாக வாழ்த்துக்களை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.